நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். இன்று திருப்பெருந்துறை ஆவுடையார் திருக்கோயிலில் வச்சு நம்ம நெல்லை சகோதரிகள் SS ராமபிரியா மற்றும் SS யாழினி ஆகியோரின் ஆன்மீக இசை சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. குழந்தைகள் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா மாணிக்க வாசகர். அனைவரும் வாருங்கள், நிகழ்ச்சியை கண்டு களித்து குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய நெல்லை சகோதரிகளின் சார்பாக இந்த திருப்பெருந்துறையிலே இந்த சிறப்பானதொரு ஆன்மீக பக்தி இசை சொற்பொழிவிற்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நெல்லை சகோதரிகள் SS யாழினி, SS ராமபிரியா இவர்களது சிறப்பான பக்தி இசையோடு சிறப்பான ஆன்மீக பக்தி சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்கு நிச்சயமாக நாமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்று அவர்கள் மாணிக்க வாசகர் அருளிய வார்த்தைகளை இந்த திருப்பெருந்துறையிலே சிறப்பாக அவர்கள் இன்று பதிவிடப் போகிறார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள். நெல்லைக்கும் அதாவது திருநெல்வேலிக்கும் திருப்பெருந்துறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அங்கே நெல்லையப்பராக, இங்கே மாணிக்க வாசகராக நம்முடைய நெல்லை சகோதரிகள் இன்று உங்கள் மத்தியிலே இன்னும் சற்று நேரத்திலே ஆன்மீக சொற்பொழிவாற்ற இருப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், நம்முடைய முற்றோதக்கூடிய திருவாசக முற்றோதல் செய்யக்கூடிய பக்த கோடி பெருமக்கள், அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த 3ஆம் நாள் திருவிழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு நெல்லை சகோதரிகள் பக்தி இன்னிசை குழுவின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்புடைய வணக்கம். அனைவருக்கும் எங்களது பணிவான சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இருவரும் இணைந்து மணிவாசகர் என்னும் தலைப்பில் உங்களிடம் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு மாணிக்க வாசகரை பற்றியும் அவர் எழுதிய 8ஆம் திருமுறையான திருவாசகத்தை பற்றியும் உங்களிடம் பேச வந்துள்ளோம். அதில் ஏதேனும் பிழை இருப்பின் எங்களை மன்னித்து இருந்து கேட்டு எங்களை ஆசிர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது முழு முதற் கடவுள் விநாயகருக்கான ஒரு பாடல். வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை, வணங்கிட வேண்டும் எல்லோரும் துதி பாடி என்னாலும் நலம் காண யாரை, வணங்கிட வேண்டும் எல்லோரும் துதி பாடி என்னாலும் நலம் காண யாரை, வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை, வணங்கிட வேண்டும். பிள்ளைகள் மனதோடு உறவாடுவார், பிள்ளை தமிழ் கேட்டு விளையாடுவார். பிள்ளைகள் மனதோடு உறவாடுவார், பிள்ளை தமிழ் கேட்டு விளையாடுவார். அன்பிலே அறிவிலே நன்மையாவும் நிறைந்து வாழ உலகினில் யாரை, வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை, வணங்கிட வேண்டும். எப்படி அழைத்தாலும் வருவானவன், எப்பொருள் கேட்டாலும் தருவானவன். எப்படி அழைத்தாலும் வருவானவன், எப்பொருள் கேட்டாலும் தருவான
தருவானவன் எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற முன்னிடுவே நின்று காத்திடுவான் முன்னிடுவே நின்று காத்திடுவான். சங்கத்தமிழ் மூன்றும் தருவானவன் அதை சந்தமுடன் பாட அருள்வானவன். சங்கத்தமிழ் மூன்றும் தருவானவன் அதை சந்தமுடன் பாட அருள்வானவன். வாக்கிலே நினைவிலே கல்வியோடு செல்வம் யாவும் அடைந்திட யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எல்லோரும் துதி பாடி என்னாலும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும் பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். இப்போது இளைய மகன் முருகப்பெருமானுக்கான ஒரு பாடல். ஆறுமுகவேலனே ஆடும் மயிலழகனே ஞான குருபாலனே ஞான குருபாலனே பழனிமலை முருகனே முருகா முருகா முருகா. ஓம் சரவண பவ சண்முக குக அறுபடை உடை முருகா சரவண பவ சண்முக குக அறுபடை உடை முருகா அகமுக நகர கனக நக அருள் புரிந்திட அழகா அகமுக நகர கனக நக அருள் புரிந்திட அழகா. கவலைகள் சிதறி பதறி ஓட வேண்டும் முருகா வள்ளிகளை விசிறி உதறி எறிய வேண்டும் முருகா பயங்களும் மல்லறி கதறி விலக வேண்டும் முருகா வல்லமுடன் குமிரி திமிரி நிமிர வேண்டும் முருகா. சரவண பவ சண்முக குக சண்முக குக சரவண பவ கந்தா கடமா கதிர்வேலா மண்ணை காக்கும் மயில் வேலா ஹே கந்தா கடமா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா. சரவண பவ சண்முக குக அறுபடை உடை முருகா சரவண பவ சண்முக குக அறுபடை உடை முருகா அகமுக நகர கனக நக அருள் புரிந்திட அழகா அகமுக நகர கனக நக அருள் புரிந்திட அழகா. என்னுடைய கருணை வில்லிகள் கள்ளங்கள் துடைக்க மன்னங்கள் தள்ளிய அறுபடை முருகனின் கவடிகள் கல்கட்டுகள் கல்கடந்த கல்லடிகள் வெற்றிகள் வீரங்கள் ஞானவேல் மாயவேல் சக்திவேல் தங்கவேல் முருகவேல் தமிழ் கடவுளை முருகன் இருக்க துயரம் தடைகள் தெரிக்க சங்கொள்ளியிலும் செங்குருதியும் கடல் அலையிலும் பெண் வெளியிலும் பெண் முருகனின் அருள் பொழிந்திட மன களத்தினில் கலியுகமெனில் ஒரு மனமன கலை கவியுடன் கள்ளம் இறங்கிட மதி தெளிந்திட அரண்மகன் அருமுகன் மனோகர கார்த்திகேயன் தடபாணி கடமன் கந்தன் குமரன் செனபதி செந்தில் சித்தன் நியகதி. விடுகதை போக்கவா விடுதலை ஆக்கவா விதி வழி போகும் வாழ்வை மதியோடு மாற்றவா எதுவரும் போதிலும் துணிவுடன் மோதவா துணை நீ நிற்கும் போது துயர் நீங்கும் அல்லவா மனம் அதிர்ந்து உடல் அதிர்ந்து புயலென சுழற்றாடவே புதிர விழுது புது உணர்வு புது உலகினை காணவே தடை உடையுது தடம் தெரியுது தலை நிமிர்ந்து ஓங்கவே தெளிவடையுது திசை தெரியுது விறுவிறுவனேறவே முருகா 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 முருகா.
ஏறுமையிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மறுபடு சூரரை ஜெயித்த முகம் ஒன்று, வழிய மனப்புணர வந்த முகம் ஒன்று, அந்த சிவனிடம் விடை வாங்கி பழனி மலையை அடைந்த ஆண்டவா, ஆதியருண் ஆச்சலமாய் அமர்ந்தபடி வேலவா, உனதடி உருகி மருகி வேண்டி நின்றன் முருகா, உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன் முருகா, உனக்கென இரவு பகலும் நடந்து வந்தேன் முருகா, பலவித துயரம் சுமந்து உழைத்து வந்தேன் முருகா, நல்வழியினை நீ வழங்கிடு என் நிழலென நீ இருந்திடு எங்கும் எனிலும் நீதானே, பொங்கும் தமிழும் நீதானே, கந்தா கடம்பா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா, ஹே கந்தா கடம்பா கதிர்வேலா மண்ணை காக்கும் மயில் வேலா, கந்தனுக்கு ரோகரா, குமரனுக்கு ரோகரா, வேலனுக்கு ரோகரா, அழகனுக்கு ரோகரா, மூத்த குடி முதல்வனுக்கு தமிழ் குடியின் தலைவனுக்கு. முதற்கண் அடியார் பெருமக்களோட பாத கமலங்களை மனம் மெய் மொழியால் பணிந்து எங்க உரைய துவங்குறோம். இத்திருத்தலத்தின் முன்பு உள்ள பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பெருந்துறை. தற்போது அழைக்கப்படும் பெயர் ஆவுடையார் கோவில். மற்ற எல்லா ஸ்தலங்கள்லையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த திருத்தலத்துக்கு உண்டு. எல்லா திருத்தலத்திலையும் அடியார்களுக்கு சிறப்பு இருந்தாலும் இறைவனுக்கு தான் முதன்மை இருக்கும். ஆனா இந்த தலத்துல தான் இறைவன் தானே இறங்கி வந்து தன்னோட தொண்டனான மாணிக்கவாசக பெருமான ஈர்த்து ஆட்கொண்டு அவருக்கு முதன்மையை கொடுத்து பல முன்னுரிமைகளையும் கொடுத்து அதை பார்த்து மகிழ்ச்சியில திளைக்கிற இறைவன் ஈசன் எம்பெருமான் சிவபெருமான மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் எங்களுக்கு சொற்பொழிவாற்ற கிடைச்சது எங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம்னே நினைக்கிறோம். முதல்ல இப்போ அடியார்களை பணிஞ்சு ஒரு பாட்டை பாடிட்டு எங்க உரையை துவங்குறோம். தில்லை வாழந்தனதமடியார் குமடியே, தில்லை வாழந்தனதமடியார் குமடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கடியேன், இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன், இளையாந்தன் குடிமாறனடியார் குமடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சொல் கொன்றையார் விரன் நின்ற கடியேன், அள்ளிமென் முள்ளையந்தரமர் நீதி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, இளைமழிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன், ஏனாதிநாதன் தனடியார் குமடியேன், களைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், கடவுரில் கலையந்த நடியார் குமடியேன், மலைமழிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன், எஞ்சாத வாட்டாய நடியார் குமடியேன், அலைமழிந்த புனல் மங்கையா நாயர் கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, மும்மையால் உலகாண்ட மூர்த்தி குமடியேன், முருகனுக்கும் ருத்ர பசுபதி குமடியேன், செம்மையே திருநாளை போவார் குமடியேன், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார் குமடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க, வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எறிந்த, அம்மையானடி சண்டி பெருமானு கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட, திருநாவு கரையந்த நடியார் குமடியேன், பெருநம்பி குலச்சிறைத நடியார் குமடியேன்,
பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பிய பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சுல் சாத்தமங்கை நீலனக்கடியேன் அருணம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலி காமனடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வார்கொண்டவன முளையழுமை பங்கன் கழலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர் கடியேன் காட்கொண்ட கொடை களரிற் சரிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேர்கூற்றன் கலந்தை கொனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவு துஞ்சிய புகழ் சோழர் கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையர் கடியேன் விரிதிரை சுல் கடல் நாகயதிபத்தர் கடியேன் கை தடிந்தவரி சிலையன் களி கம்பன் களியன் கலர் சக்தி வரிஞ்சயர் கொனடியார் குமடியேன் ஐயடிகள் காடவர் கொனடியார் குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீனடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவர் கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்டலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனம் செருந்துணைதன் அடியார்க்கும் அடியேன் கூடை சூழ்ந்த புலி அதல் மேலரவாடாடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு
குறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 பேர். 4 பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்கவாசக பெருமான். மேலும் நாயன்மார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 63 பேர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடியார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான வணங்கி ருத்ராட்சம் அணிந்து அடியார்களையே சிவரூபமாக கருதி வழிபடுபவங்க எல்லாருமே அடியார்கள் அப்படிங்கிற வரிசையில் வந்துடுறோம். இப்போ பாருங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இதில் மாணிக்கவாசகர் பற்றியும் சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட விதத்தை பற்றியும் கேட்டு இங்கே இருக்கவங்களில் யாராவது ஒருத்தராவது இறைவனை நினச்சி மனமாற ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா கூட நாங்களும் அடியார்கள் வரிசையில் வருவோம்னு நினைக்கிறோம். சரி, 4 பெருமக்களில் ஒருவராக இருக்கிறவர் நம்ம மாணிக்கவாசகர். இவர் மதுரையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவாதவூர் அப்படிங்கிற இடத்துல சைவ குலத்தை சேர்ந்த சம்புபாத சரிதர் சிவஞானவதி அப்படிங்கிற தம்பதியருக்கு சிவபெருமானோட அருள்னால மகனா பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு அந்த ஊர் சுவாமியோட பெயரான வாதவூரார் அப்படின்னு பெயர் வைத்து சிவபக்தியோட வேதங்கள், சாஸ்திரங்கள் அப்படின்னு எல்லாமே கற்றுக் கொடுத்து நல்லபடியாக வளர்த்துட்டு வராங்க. அவரும் தன்னோட 16 வயசுக்குள்ளேயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அறிவில் சிறந்தவராகவும் சிவபக்தியில் சிறந்தவராகவும் விளங்குறாரு. அப்போ மதுரையை ஆண்டு வந்த அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறார். எப்படி தெரியுமா? இவர் பல மொழிகளை கற்றவர், மிகுந்த அறிவாளி, சிறந்த சிவபக்தர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைச்சு அவருக்கு மந்திரி பதவியும் கொடுத்துடுறாரு. ஆனால் வாதவூரருக்கோ இந்த மந்திரி பதவி மேலே இஷ்டமே இல்லை. ஆனால் அவங்களோட தாய் தந்தையோட விருப்பத்துக்காக அதை ஏற்றுக்கிறாரு. அந்த மன்னனும் மாணிக்கவாசகரோட நன்னடத்தையை பார்த்துட்டு அவருக்கு முதன்மை மந்திரி பதவியை தராது. அவரோட ஆளுமையை கண்ட அந்த மன்னன் அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவர் பேச்சுக்கு மறு பேச்சே பேச மாட்டாராம். ஆனால் இப்படி இருக்க மாணிக்கவாசகரோ நினைக்கிறாரு, மனிதனா பிறந்த நாம வசிக்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுத்துறதுக்கு உடை, இதெல்லாம் இருந்தாலே போதுமே, எதுக்கு இந்த அரச பதவி பட்டாடை எல்லாம்? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் இப்படி பல பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மனித பிறவியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த பிறவியில் சதா இறைவனை நினைக்கவும் அவனை நினச்சி வழிபடவும் அவனுக்கு பூஜை செய்கிறது, பாட்டு பாடுறது அப்படின்னு இருக்க வேண்டியன்னா இப்படி ராஜாவுக்கு வேலையாளாக இருக்கேனே அப்படின்னு மனசை கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு மறுபடியும் கதையை தொடர்றோம். ஓம் சிவோஹம்
च नमः शृङ्गाय च पशुपतये च नम उग्राय च भीमाय च नमो अग्रे वधाय च धूरे वधाय च नमो हन्त्रे सहनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमस्काराय नमः शम्भवे च मयो भवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च ब्रह्मांड कोडी अखिल परिपालना पूरणा जगतारणा सत्यदेव देव प्रिया वेद वेदांत सारा यज्ञ यज्ञोभया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वागणा स्थूलपाणि भुजग भूषणा त्रिपुरनाशनर्दना मगासेन जनगा पंचवत्त परसुहस्त नमः ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहं இப்படியா இருக்கும்போது அரண்மனையில் உள்ள குதிரைப்படை தலைவன் ராஜாட்ட வந்து ராஜா நம்ம குதிரைப்படையில் உள்ள குதிரைகள் எல்லாம் வயசாகியும் நோய்வாய்ப்பட்டும் இருக்குது, அதனால் நம்ம புது குதிரைகளை வாங்கணும், அப்போனா தான் நம்ம குதிரைப்படை சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு சோழ நாட்டு கடற்கரையோரம் வெளிநாட்டில் இருந்து செழிப்பான குதிரைகள் வந்திருக்கு, அங்கேருந்து மட்டும் நம்ம குதிரைகளை வாங்கிட்டோன்னா நம்ம குதிரைப்படை தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மன்னனும் தலைமை மந்திரியான வாதவூரரை கூப்பிட்டு சோழ நாட்டுக்கு போய் குதிரைகளை வாங்கிவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். மூட்டையா பொண்ணையும் பொருளையும் எடுத்துக்கிட்டு படையாட்களை கூட்டிட்டு சோழனாருக்கு புறப்படுறாரு வாதவூரர். அப்போ சோழ நாட்டுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி மதுரையில் அங்கையர் கன்னி மீனாட்சி அம்மனையும் இந்திரன் தினமும் வந்து பூஜை செஞ்சு வழிபடுற அப்பன் சொக்கநாதரையும் வணங்கி வழிபட்டு, ஐயனே எத்தனை நாளைக்கு நான் இந்த ராஜாவுக்கு வேலையாள இருக்கிறது, உன்னோட திருவருளை பெறுவது எப்போது, எப்படி உன் திருவடி பேர் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வேண்டிட்டு சோழ நாட்டுக்கு கிளம்பி போறாரு. இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு நாங்கள் கதையை தொடர்றோம்.
சர்ப்பப்ராவித கர்ப்பப்ராபவ விப்ரப்ரேரிதவரா விப்பூரப்ரத கற்பூர பிரபார்ப்பிந்தும் சங்கரா शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वर परा ओम निखिलेश्वर हर ओम शिवेश्वरेश्वर गणरारा ओम अंधेश्वर स्वर ओम यंत्रेश्वर शिर ओम गंधेश्वर स्वर रावेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा सर्वप्रावित कर्मप्राभव विप्रप्रेरितवरा विप्पूरप्रद कर्पूर प्रभात्पिन्तुं शंकरा सर्वप्रावित कर्मप्राभव विप्रप्रेरितवरा विप्पूरप्रद कर्पूर प्रभात्पिन्तुं शंकरा ఆకాశలింగమై ఆవహించరా డమ 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 మణి డమరుగదని సలిపి జనదని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణు అణు అణువున ధన 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 నిలిచి శరణవి కలిగించరా పుష్పం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రతికారా వరదై ముందై జనలింగమై కోరా వరమై వసమై ప్రగలమో భూలింగమై బలమిదరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా సర్వప్రావిత గర్భప్రాభవ విప్రప్రేరితవరా విప్పూర ప్రద కర్పూర ప్రవార్పితుం శంకరా విశ్వేశలింగమై కణిహరించరా విధి విగిద ముదిగ బర 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 సరుపి అమృతమై కురిపించరా రామేశలింగమై మగిమై సూపరా పలు శుభముల కని అభయము నిధిదము సగదము అందించరా గ్రహణం నిధనం పాపరా కాళహస్తిలింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా ఎదలో కొలువై హర హర ఆత్మలింగమై నిలబడరా తుదివై గదివై సర్వశివలోకేశ్వర రక్షించరా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ హర హర జయ జయ దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా సర్వప్రావిత దర్పప్రాభవ విప్రప్రేరితవరా విప్పూర ప్రద కర్పూర ప్రవార్పితుం శంకరా సర్వప్రావిత దర్పప్రాభవ విప్రప్రేరితవరా విప్పూర ప్రద కర్పూర ప్రవార్పితుం శంకరా அப்போ சோழ நாடு போகும்போது இப்போது ஆவுடையார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த திருப்பெருந்துறையை அடையும் போது வாத ஊராருக்கு சிவாய நம அப்படின்னு நிறைய பேர் கோஷம் போடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவரும் அந்த ஒளி கேட்கும் திசையை நோக்கியே போறாரு. அப்போ அவருக்கு சிவபெருமான் நம்மளை இங்கே தான் ஆட்கொள்ள போறாரோ அப்படின்னு மனதில் நினைவுக்கு வருது.
அங்க ஒரு குருந்த மரம், அது கடையில் ஒளிப்பிழம்பு மாதிரி தங்கம் போன்ற ஜொலி ஜொலி போட யார் தெரியுமா? நம்ம ஈசன்யம் பெருமான் தக்ஷணாமூர்த்தியா தக தகன்னு ஜொலிக்கிறார். எப்படி? யோக நிலையோட சின் முத்திரையோட குருவா அமர்ந்திருக்காரு. ஐயனை சுற்றி ஏகப்பட்ட சீடர்கள், வாத்தியம் வாசிக்கிறவங்க, வேதம் பாராயணம் பண்ணுறவங்க அப்படின்னு பல பேர் அவரை சுற்றி அமர்ந்திருக்காங்க. அதை பார்த்த வாத ஊரருக்கு கண்ணீர் பெருக்கெடுக்குது, கை காலெல்லாம் நடுங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிற்கிறாரு. கருணை கடலான சிவபெருமான் கஞ்சாட காட்டி வாத ஊரரை அவரோட பக்கத்தில் அழைக்கிறாரு. அவர் அழைச்சதும் மாணிக்க வாசக பெருமான் இறைவன் தாள்களை பணிகிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் தன்னோட 2 பாதங்களையும் மாணிக்க வாசகர் தலைமையில வச்சு அவருக்கு திருவடி தீட்சை தராரு. அதுக்கப்புறம் மணிவாசகரோட காதுல வேதத்தோட இருதயமான பஞ்சாட்சர மந்திரத்தை சிவபெருமானே ஓதுறாரு. அதை கேட்க கேட்க வாத ஊரருக்கு ஞான தீட்சை கிடைக்குது. இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு நாங்க கதையை தொடர்றோம். சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா, திருமுனிவன் தலைமுடியும் இருகரமும் சேவடியும் திரிகளென எரிய விட உதிரமெனும் என்னையிட நான் படைத்தமை விளக்கு தேவா, ஞான தீபம் ஏற்றி வைக்கவாவா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா. தவமே என்னாலும் சிவமாக, தவமே என்னாலும் சிவமாக, சிவமே என் வாழ்வின் தவமாக, புலனைந்தும் எந்தன் வசமாக, புரிந்தேனே யோகம் பணிவாக, நீலகண்ட காலகண்ட திருவடி காலை மாலை ஏற்றுகின்ற தவமுனி மீண்டும் மீண்டும் வேள்வி செய்து முறையொடு ஆண்டும் இங்கு வேண்டுகின்ற வரம் கொடு, ஐந்தெடுக்கில் வாழுகின்ற தேவாய் முகத்து தீபமேற்ற பாவா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா, திருமுனிவன் தலைமுடியும் இருகரமும் சேவடியும் திரிகளென எரிய விட உதிரமெனும் என்னையிட நான் படைத்தமை விளக்கு தேவா, ஞான தீபம் ஏற்றி வைக்கவாவா சங்கரா சிவ சங்கரா ஜய ஜய சந்திரசேகரா. தவமியற்றும் தலைவருத்தும் உடல் மெல்ல கருகிட திருவிளக்கில் தெரிதிடட்டும் கனல், சத்திய ஒளிங்கு எழுதிட தத்துவ முனி உடல் அழுதிட, ரத்தமும் நதி என பெருகிட சித்தமும் சிவமென உருகிட, அனலேந்து பெருமானை வருக பிரியைந்து கனல் மூட்டி தருக, பிறையேந்து பெரியோனை வருக குறை தீர்க்க விளக்கேற்றி தருக. ஆடிய திருவடி சரணம், அம்பலவாணனை சரணம், உமையவள் தலைவனை சரணம், உலகத்து முதல்வனை சரணம், திருமேனி திரியாக எரிய இறைவா உணர்வுளான இடுக, தவமான தவம் இங்கு பொழிய சிவமேனின் கருணைகள் பொழிய, ஹர ஹர சிவ 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 ஹர ஹர மறை துளும் இறை அவன் அடி அவர் கிணி அவன் சிவனே.
அப்படிங்கிறது இறைவனோட திருவடியே நிரந்தரம். இவ்வுலக வாழ்வு அப்படிங்கிறது இறைவனோட புகழ பாடவும் அவனை பற்றிய சிந்தனையுமே நிரந்தனம் அப்படின்னு பக்தி தாகத்தோடு இருந்த வாதவூராருக்கு வந்திருப்பது சாதாரண குரு இல்லை, சிவபெருமானே குருவாக வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்றாரு வாதவூரார். இதுல இருந்து என்ன தெரியுது? எண்ணத்தில் தூய்மையும் இறைவன் மேலே நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்மளையும் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். சரி, இப்படியாக சிவபெருமான் தன்னை தொட்டு தூக்கி திருவடி தீட்சை தந்து தன்னை தொண்டனாக ஆட்கொண்ட குரு இறைவனே அப்படிங்கிறத உணர்ந்து தன்னோட சிவ அனுபவத்தையே பாடல்களாக பாட ஆரம்பிக்கிறாரு வாதவூரார். அப்படி திருப்பெருந்துறையில் முதலா பாடியது தான் இந்த சிவபுராணம். சரி, சிவம்னா என்ன? சிவ தத்துவம்னா என்ன? ஒரு ஜீவன் சிவமாக மாறுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உணர்த்துறது தான் இந்த சிவபுராணம். சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு அவன் அருளை அடைஞ்ச விதத்தை வர்ணிக்கக்கூடியது தான் இந்த சிவபுராணம். இந்த சிவபுராணம் மட்டும்தான் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தோட ஆரம்பிக்குது. இதை தவிர வேற எந்த நூலும் எந்த பதிகமும் பஞ்சாட்சர மந்திரத்தோட துவங்கினது கிடையாது. சரி, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே சிவபுராணம் படித்தா அது உடனே தீர்ந்து போயிடும். அதுக்குன்னு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் சிவபுராணம் படிக்கணுமா? இது அதுக்கானது தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க. தினம் தினம் மோத வேண்டிய ஒரு பொக்கிஷமான பதிகம் இந்த சிவபுராணம். அப்பேற்பட்ட பொக்கிஷமான சிவபுராணம் பாடல் இதோ இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் பாடுறோம். திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நிறையளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகனேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் மருளுமலை போற்றி, சிவனவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்ய கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தைதி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கலலிறைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையன் புகழுமாறு ஒன்றறியன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தவற சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள்
ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலவிருதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விளங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புணர்வும் எல்லா புண்ணியனே காக்கும் எம் கவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வ மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் ஊற்றானார் உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பாற்றேன் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யான மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேலும் 51 பதிகங்களை கொண்ட திருவாசகத்தோடு மொத்த சாரமும் இந்த சிவபுராணத்தில் இருக்கு அப்படின்னு சான்றோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய சிவ அனுபவத்தையே திருவாசகம் அப்படிங்கிற அற்புத நூலாக தந்திருக்காரு மாணிக்கவாசக பெருமான். மனித ஜென்மா எடுத்து தன்னோட பக்தியினால இவ்வுலக இன்பத்தை விடுத்து இறைவனோட அருளை எப்படி அடைவது, தான் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் எப்படி அறிவது அப்படிங்கிறத தந்த மகான் தான் நம்ம மாணிக்கவாசக பெருமான். மனித பிறவி எடுத்த மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல தன் திருக்கரங்களால் இறைவன் சிவபெருமான் கைப்பட எழுதிய நூல் தான் திருவாசகம். அதனால இதில் ஒரு எழுத்து கூட விடுபடாமல் இருக்கும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்.
கல் மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட கல் போன்ற மனசையும் கசிந்து உருகி கண்ணீர் விட வைத்துடுமா இந்த திருவாசகம். அத்தகைய சிறப்புடைய நூல் தான் இது. நம்ம திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எழுதிய மாணிக்கவாசகருடைய வரலாறு பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் வருது. இப்படியா பல ஞானிகள் மாணிக்கவாசக பெருமானை பற்றியும் அவரோட சிறப்பு பற்றியும் எழுதியிருக்காங்க. மகாபெரியாவும் தன்னோட தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற நூலில் மாணிக்கவாசகர் பற்றி சொல்லியிருக்காரு. திருவாசகம் அப்படிங்கிறது படிக்கிற இடத்துல இருந்தாலே அங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஞானம் உண்டாகுமா. அப்பேற்பட்ட சக்தி இந்த திருவாசகத்துக்கு உண்டு. இந்த உலகத்தில் பிறந்து இன்ப துன்பத்தில் உழன்று தெரிஞ்சிட்ருக்கிற நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிற சக்தி இந்த திருவாசகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது உண்மை. நம்மளை மாதிரியானவங்க தன்னோட அடியார்களை ஆக்கிறதுக்காக சிவபெருமானே இந்த உலகத்துக்கு வந்து மாணிக்கவாசக பெருமானை ஈர்த்து ஆட்கொண்டு மாணிக்கவாசகரை சொல்ல வச்சு தானே கைப்பட எழுதியது தான் இந்த திருவாசகம் அப்படிங்கிற தேனமுது. இப்படியா திருப்பெருந்துறையில் சிவபுராணத்தை வாத ஊரார் படிக்க படிக்க எம்பெருமான் ஈசன் கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு வாத ஊரார மாணிக்கவாசகர் அப்படின்னு பெயர் சூட்டாரு. இந்நிகழ்வுக்கு பின் தான் வாத ஊரார் மாணிக்கவாசகர் ஆறாரு. சிவபெருமானோ மாணிக்கவாசகரை பார்த்து திருக்கோவில் பணிசை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாரு தெரியுமா, குதிரை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் மறந்து போச்சு. அந்த பொண்ணையும் பொருளையும் விற்று கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா எதுக்காக அனுப்பி வச்சாரு அப்படிங்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லை. அப்போ கூட வந்தவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா குதிரை வாங்க போகலாமே அப்படின்னு கேட்டால் இவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கார், ஒன்றுமே சொல்லலை. இது எங்கன்னா அங்கே ராஜா என்னடா குதிரை வாங்க போனவங்கள இவ்வளோ நாள் ஆச்சு ஆளையே காணுமே அப்படின்னு பணியாட்களை அனுப்பி வைக்கிறார். இப்போ ஒரு பாடலை பாடிட்டு கதையை மீண்டும் தொடர்வோம். ஆடுகின்றானடி தில்லையில ஆடுகின்றானடி தில்லையில அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாட சூலமுமாட விரிசடை மீதொரு கங்கையும் மாட ஆடுகின்றானடி தில்லையில. உலகெனும் மாபெரும் மேடையிட்டான் உலகெனும் மாபெரும் மேடையிட்டான் அதில் உயிர்களை எல்லாம் ஆடவிட்டான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான் ஆடுகின்றானடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லையே. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடியாட்டம் முடியவில்லை. ஆடுகின்றானடி தில்லையிலே. பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான் பிட்டுக்கு ஏனோ
வந்தானது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களுமாட சூலமுமாட விரிசடை மீதொரு கங்கையும் மாட ஆடுகின்றானடி தில்லையிலே. பணியாட்கள் எல்லாம் வாத ஊரார தேடி தேடி பார்த்து கடைசியில் திருப்பெருந்துறையில தான் வாத ஊரார் தங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா அவர் குதிரை வாங்காமல் கொண்டு வந்த பணத்தையும் பொருளையும் வச்சு ராஜாவுக்கு குதிரை வாங்காமல் இவர் கோயில் கட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்ட பணியாட்கள் எல்லாம் இதை போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு வருது பாருங்க கோபம். அது என்ன இப்படி ஒரு பொறுப்பில்லாதத்தனோ, என்னோட பொருளையும் பணத்தையும் வச்சு இவர் கோயில் கட்டுறதா, முதல்ல அவரை போய் கைது செஞ்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணை போடுறாரு. உடனே பணியாட்கள் எல்லாம் மறுபடியும் திருப்பெருந்துறைக்கு சென்று வாத ஊராரு அழைச்சிட்டு வராங்க. எங்க பாண்டி நாட்டுக்கு. அப்போ மாணிக்க வாசகர் நினைக்கிறாரு, எப்பா சிவபெருமானே, உனக்கு தானே கோயில் கட்டின, எனக்கு இந்த நிலைமையா? இங்கே பாரு, என்ன சிறையில் போட போகிறாங்க. இப்போது நாளைக்கு வர சந்ததிகள்லாம் என்ன நினைப்பாங்க? இனிமே சிவனுக்கு கோயிலெலாம் கட்டக்கூடாது, கெட்டினா நம்மளை சிறையில் தான் தூக்கி போடுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? முதல்ல இதிலேருந்து என்னை காப்பாற்ற போறியா இல்லை நீயே உன்னை காப்பாற்றிக்க போறியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சிவபெருமான் கிட்ட மனமுருகி சொல்கிறாரு. உடனே சிவபெருமான், என்னடா இது, விட்டா இவன் நம்மளை மாட்டி விட்டுருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாணிக்க கல்லை மாணிக்க வாசகர் கையில் கொடுத்து இதை ராஜா கிட்ட போய் கொடுத்து ஆவணி மூலத்தன்று குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் கையில் கொடுத்துட்றாரு. மாணிக்க வாசகருக்கோ சுவாமியை விட்டு பிரிய மனசே இல்லை. இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு ஒரு வழியாக பாண்டி நாட்டுக்கு கிளம்பிட்டாரு. சுவாமி எதுக்காக மாணிக்க கல்ல மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்தாரு தெரியுமா? ஏ ராஜா, உன் பக்கத்திலேயே மாணிக்கம் போல ஒரு மந்திரியை வச்சுட்டு மதிப்பு தெரியாமல் இருக்கியே அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் மாணிக்க கல்லை கொடுத்து அனுப்புகிறார். மாணிக்க வாசகரும் மாணிக்க கல்லை ராஜாட்ட கொடுத்து ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள் வரும் அப்படின்னு சொல்கிறார். ராஜாக்கோ நம்பிக்கையே வரல. இவன் எப்படி முதல்ல என்கிட்ட கேட்காம கோயிலை கட்டலாம் அப்படின்னு தூக்கி சிறையில் தூக்கி போட்டாச்சு. ஆவணி மாதமும் வந்துட்டு மூல நட்சத்திரமும் வந்துட்டு, ஆனால் குதிரைங்க மட்டும் வரவே இல்லை. ராஜாக்கு சரியான கோபம். அப்போ மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு வந்து, மன்னா மன்னா, வெள்ளம் போல குதிரைகள் தெரு முழுதும் நிறைஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவும் மற்றவங்களும் வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ தெரு முழுவதும் அழகான உயர்ந்த ஜாதி குதிரைகளாக இருக்குது. ராஜா நினைக்கிறாரு, பேஷ் பேஷ், நம்ம கொடுத்த காசை விட நயமான குதிரைகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் மனசில் அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் தான் காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் பரியாக மாறட்டும், அதாவது குதிரையாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைகள் எல்லாம் கூட்டிட்டு போகிற சேவகனா நம்ம சிவபெருமானே வந்திருக்காரு. வந்து அரண்மனைக்கு சென்று ராஜா கிட்ட, ராஜா இங்கே பாருங்க, இதுதான் நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிற குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வேற சொல்கிறாரு. நல்லா சோதிச்சு பார்த்துக்கோங்க, அதுக்கடுத்து குதிரைக்கு ஏதாவதுன்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் குதிரைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்த்தீங்களா அவரோட திருவிளையாடலை? அவரோட திருவிளையாடல் பற்றி சொல்லவா வேணும்? சரி, பகல் முடிஞ்சு இரவும் வருது. அவர் திருவிளையாடல்னு இப்போ தானே சொன்னோம், அதை மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. நரிகளாக இருக்கிற பரிகள்லாம் மறுபடியும் நரியாவே மாறட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே என்ன ஆகுது? குதிரைகள்லாம் மறுபடியும் நரியா மாறியாச்சு. சேர்ந்து என்ன பண்ணும், எல்லாம் ஓலம் போட ஆரம்பிச்சாச்சு.
உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஒரு பாட்டு பாடிட்டு மறுபடியும் கதையை தொடரலாம். இறைவனே இறைவனே உந்தன் அருள் பொழிவாயா இதயத்தில் நிறைந்து அறிவாயா நிறைந்தால் அதைவிட எதை நான் கேட்பேன் நீ வருவாயா. வாராயோ வாராயோ எனக்கு ஒரு கரம் தர வாராயோ பாராயோ பாராயோ உனக்கென விழும் துளி பாராயோ ஓ தீராயோ தீராயோ நொடியில் எடுத்துயர் தீராயோ தாராயோ தாராயோ இதயத்தில் எரிபொருள் தாராயோ ஆடை நீதானே என் மேடை நீதானே என்னுள்ளே ஆடும் பாட்டம் நீதானே கால்கள் நீதானே என் காற்றும் நீதானே என்னுள்ளே ஓடும் ஓட்டம் நீதானே இருளில் விழுவேன் வழியினில் சுருண்டே ஆடுவேன் அருவன உனையே தொழுவேன் கரம் தர உடனே இழுவேன் இறைவா இறைவா திசை கொடு இறைவா இறைவா திசை திடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா இறைவா வாராயோ வாராயோ எனக்கு ஒரு கரம் தர வாராயோ பாராயோ பாராயோ உனக்கென விழும் துளி பாராயோ. தடைகளே கிடையாதே எனக்கு நிறுத்திட தெரியாதே எனக்கு அசைவது எல்லாமே உனக்கு நீ என்னுள்ளே கருவறை நடனம் உன் பொறுப்பு முடிவெனும் நடனம் உன் பொறுப்பு அதுவரை மனமே உன் நெருப்பு நீதானே இருளாய் இருளாய் இருளர புலராய் 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 புலரத கதிராய் 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 கதிரத ஒளியாய் 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 மனதினில் இறைவாயோ இறைவா இறைவா திசை கொடு இறைவா இறைவா திசை விடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா 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 திசை கொடு இறைவா இறைவா திசை விடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா 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 திசை கொடு இறைவா இறைவா திசை விடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா 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 திசை கொடு இறைவா இறைவா திசை விடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா 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 திசை கொடு இறைவா இறைவா திசை விடு இறைவா இறைவா அசைத்திடு இறைவா இறைவா. மன்னர் வந்து பார்க்குறாரு, கடும் கோபம் கொள்றாரு. இந்த வாத ஊரார் என்ன நம்மளே மாயம் பண்ணி ஏமாத்திட்டே இருக்கானே, இவனுக்கு கடும் தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைகை ஆத்தங்கரையில் கழுத்தளவுக்கு குழி தோண்டி உள்ளே இறக்கி விட்டார்.
மாணிக்கவாசகரோ, அப்பனே நான் என்னப்பா தவறு செஞ்சேன்? நான் பாட்டுக்கு குதிரை வாங்க போனேன், நீ தான் என்னை வழியே வந்து ஆட்கொண்ட. திருக்கோவில் பணி செய்ய சொன்னேன், அதைத்தானப்பா நானும் செஞ்சேன். இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? உனக்கெல்லாம் கருணையே கிடையாதா அப்படின்னு கேட்க, நம்ம சிவபெருமான் என்ன சும்மாவா இருப்பார்? இப்போ அடுத்த விளையாட்டை பாருங்க. வைகை ஆற்றுல பெரும் வெள்ளத்தை வர செஞ்சிட்டாரு. வெள்ளம்னா சாதாரண வெள்ளம் இல்லை, மதுரை ஊரே முங்கிடும் அந்த அளவுக்கு. மன்னரோ வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை உயர்த்தணும், முடியாதவங்க கூலிக்கு ஆள் போட்டாவது கரையை உயர்த்தணும் அப்படின்னு ஆணையிட்டார். சரி, வீட்டுக்கு ஒருவராக வந்து வேலை நடக்குது. அப்போது அந்த ஊரில் மிகுந்த சிவபக்தையான வந்தி பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி குழா புட்டு விற்று பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாட்டி 1000 பிள்ளைகளை கண்டவங்களாம். அவங்களுக்கு சிவபெருமானை தவிர எந்த துணையுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமானே ஒரு சிறுவன் வேடம் போட்டுக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி கூலிக்கு ஆள் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பாட்டிக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆமாம்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த சிறுவனும், சரி பாட்டி, எனக்கு நீ கூலிலாம் தர வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு பசிக்குது, கொஞ்சம் புட்டு கூட அப்படின்னு சொல்லி, அதுவும் பாட்டி எனக்கு முழுசாக குழா புட்டெல்லாம் வேண்டாம், அங்கே உதிர்ந்து கிடக்குள்ள அந்த மாதிரி புட்டு கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வேலை பார்க்க கிளம்பியாச்சு. சரி, அங்கே போய் வேலை பார்ப்பாருன்னு பார்த்தா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஆட்களையும் வேலை பார்க்க விடாமல் ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாட்டமாக நடந்துட்டு இருக்காங்க. பேருக்கு சும்மா ஒரு கூட மண் அள்ளி போட்டுட்டு அவர் வந்து தூங்கியாச்சு. ராஜா என்ன பண்ணுறாரு, வேலைலாம் நடக்குதான்னு பார்க்க வர்றாரு. அப்போ இன்னொன்று கவனிக்கிறாரு. இது வந்தி பாட்டிக்கு கூலி ஆளாக வந்த பையன் தானே, என்ன இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாருன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பிரம்பை எடுத்து அவனோட முதுகுலையே அடிக்கிறாரு. அந்த அடி மன்னன் உட்பட எல்லார் முதுகுலையும் விழுது. எல்லாரும் அலறாங்க. உடனே சிறுவன் மறைஞ்சு போயிட்டான். ஒரு அசிரீரி கேட்குது, மன்னா, வந்திருந்த சிறுவன் சொக்கநாதனாகிய நானே. மாணிக்கவாசகரோட பெருமையை உலகறிய செய்வதற்காகவே நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்ல, மன்னரோ இறைவனை வணங்கி மாணிக்கவாசகரை பணிகிறார். சரி, இனிமேல் மாணிக்கவாசகர் என்ன செய்கிறாரு? திருப்பியும் திருப்பெருந்துறைக்கு போகிறாரு. அங்குள்ள சிஷ்யர்களோட தானும் இணைந்து சுவாமி தரிசனம், உபதேசம் அப்படின்னு இறைவனோட இறைவனாக குரு தரிசனம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் மரத்தடியில் இருந்து மாணிக்கவாசகர் தியானம் செஞ்சு கொண்டு இருக்கார். அருகில் உள்ள குளத்தில் ஒரு ஒளிப்பிழம்பு தெரியுது. சிஷ்யர்கள் எல்லாரும் அந்த ஒளிப்பிழம்புக்குள்ளே போய் இறைவனோட இறைவனாக ஐக்கியமாயிட்டாங்க. தியானம் கலைந்த மாணிக்கவாசகர் ஓடி போய் தானும் இறைவனோட கலந்துடணும் அப்படின்னு நினைக்கையில் ஒளிப்பிழம்பு மறைஞ்சு போச்சு. அவர் கண்ணீர் விடுறாரு. சரி, இப்பொழுது பிடித்த 10 என்னும் பதிகத்தை நாங்கள் பாட நீங்களும் எங்களுடன் பாடுங்கள். அரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்த என் தனக்கு வம்பு என பழுத்து என் குடி முழுதான் வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனின் உடையமை பொருளே முடை விடாதடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனையாண்ட கடவுளே கருணை மகடலே இடைவிடாதுன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே
நினைந்தூட்டும் தாயேனும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினை சொரிந்த புறம் புறந்திருந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே புன்புலால் யாக்கை பூரை பூரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்த பின் என்பெல்லாம் முறுக்கி எளியாயாண்டன் ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கலாம் மறுத்தனல் சோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே எங்கெழுந்தருளுவதினியே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ அவரு உள்ள போனதும் ஒளிப்பிழம்பு மறைஞ்சிருச்சுல்ல, அதுக்கு மாணிக்க வாசகர் பெருமான் சொல்றாரு, இறைவா என்னப்பா இது விளையாட்டு, நான் உன்னோட கலக்கிறதுக்கு தானே இந்த பிறவியே எடுத்தேன், என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு கதறாரு. இறைவன் அவர் முன்னாடி தோன்றி, மணிவாசகா நீ என்னோட கலக்கிற நேரம் வரும்போது நானே உனக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ உத்தர கோசமங்கை போ, அங்கே உனக்கு 8 விதமான அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாரு, உத்தர கோசமங்கைக்கு கிளம்புறாரு. அங்கே இறைவனை தேடுறாரு, காணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இறைவா இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோயேன், நான் ஊரில் போய் சொல்லிடுவேன், இவன் இறைவன் இல்லை இவன் பித்தன், இவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட சொல்லும் தெரியுமா, இரு இப்போ நீ இதை பண்ண போறியா இல்லையா அம்மாட்ட சொல்கிறேன்னு, அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க மாணிக்க வாசகரும் சிவபெருமானும். அப்போ மாணிக்க வாசகர் எப்படி சொன்ன உடனே சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுக்கிறார். அங்கேயே நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிற திருவாசகத்தோட ஒரு பதிகத்தையும் அங்கேயே பாடுறாரு மாணிக்க வாசக பெருமான். இந்த பதிகம் 50 பாடல்களை கொண்ட பதிகம். பாடல்களை கேட்டு பின்னர் மணிவாசகா திருவிடைமருதூர், திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், சீர்காழி, காஞ்சிபுரம் இப்படியா எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று தரிசனம் முடிச்சுட்டு சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார். மணிவாசகரும் ஒவ்வொரு ஸ்தலமாக போகிறாரு. திருவண்ணாமலை போய் மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை, திரு அம்மானை அப்படிங்கிற திருவாசக பதிகங்களை பாடுறாரு. எப்படி படிக்கிறாரு தெரியுமா, நாயகன் பாவத்தோடு. நாயகியாக தன்னையும் நாயகனாக சிவபெருமானையும் எண்ணி பாடுறாரு. இப்படியா பல ஸ்தலங்களுக்கு போயிட்டு பின்னர் சிதம்பரத்தை வந்தடைகிறாரு. சிதம்பரத்தை பார்த்தா அவருக்கு சிவலோகமே வந்தது போல இருக்குதா. இப்படியா மாணிக்க வாசகருக்கு சிவ தொண்டு செஞ்சுக்கிட்டே அவரோட நாட்கள் கழியுது. அப்போ அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஒரு அந்தனர் வரார். வந்து, ஐயா நீங்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கீங்கல்ல, அது எல்லாமே நான் கேட்டிருக்கேன், அதை இப்போ சொல்கிறீங்களா, நான் எழுதிக்கிறேன், அது எழுத்து வடிவத்தில் இருந்தால் எல்லாருக்குமே பயன்படும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, ஏதோ நான் சும்மா வளர்னேன் அப்படிங்கிறாரு. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அப்படிப்பட்ட திருவாசகத்தை எழுதிட்டு எவ்வளோ தன்னடக்கத்தோட நான் வளர்னேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஆனால் அந்த நேரம் மாணிக்க வாசகர்கிட்ட சொல்கிறாரு,
அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பாடின பாடல்கள் எல்லாம் அவ்வளோ இனிமையாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்க நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மாணிக்கவாசகரும் அவர் எந்தெல்லாம் தடங்களில் பாடினாரோ பாடல்கள் அது எல்லா பாடல்களையும் வரிசையாக சொல்ல சொல்ல அந்த அந்தனர் எழுதிக்கிறாரு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இரவு 2 பேரும் தூங்க செல்கிறாங்க. தூங்கி எழுந்திருச்சு மாணிக்கவாசகர் அந்த அந்தனரை தேடுறாரு. ஆனால் காணும். அதுக்குள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள தீட்சதர்கள் எல்லாம் அனைவரும் மாணிக்கவாசகரை காண வர்றாங்க. என்னன்னு கேட்டா அவங்க மாணிக்கவாசகர்கிட்ட நாங்க அதிகாலையில் நடை திறக்கும் போது நிறைய ஓலைச்சுவடிகள் அங்க இருந்துச்சு, அதை பிரிச்சு பார்த்தா அதுல மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு கையொப்பம் இடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல மாணிக்கவாசகர் எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு சிதம்பரம் நடராஜர் சன்னதிக்கு ஓடி வராரு. கண்ணீர் விட்டு கதறி அழுறாரு. ஐயனே, எனக்காக நீயே வந்து திருவாசகத்தை எழுதி தந்திருக்கியே அப்படின்னு நடராஜர் கிட்ட சொல்லி பக்கத்துல போக போக ஒரு ஒளிப்பிழம்பு தோன்றி அவரை அழைக்க அதனுள்ள மாணிக்கவாசகர் சென்று இறைவனோடு இறைவனா ஐக்கியமாகிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் இதை கேட்கும்போது மெய் சிலிர்க்குது இல்லை? நம்மையும் அறியாம நம்ம கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருதில்ல? இப்படி மாணிக்கவாசகரை போல அந்த அளவு இல்லைனாலும் நம்மால இயன்ற அளவு நன்மை செய்து சிவத்தொண்டு செய்து இறைவனை இறுக பற்றி கொண்டு நாமும் நலம் பெறுவோம். இப்பொழுது அம்மையப்பருக்காக ஒரு பாடல் பாடி எங்களது உரையை நிறைவு செய்கிறோம். ஓடுங்காலோடி உள்ள முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்காலோடி உள்ள முருகீசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகவென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதி காவலனே. தாளவரிகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே. தாளவரிகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே. கால
திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். ஓம் ஓம் ஓம். நன்றி, வணக்கம். இப்போ வந்து நெல்லை சகோதரிகளாக உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த ராமபிரியா மற்றும் யாழினி இவங்க வந்து இந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டுருக்கிற ஜித் அண்ணன் தான். இந்திரஜித் அவங்க பேர். ஜித் டிவிங்கிறது வந்து யூடியூப்பில் ஒரு சேனல். அந்த சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொற்பொழிவு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நெல்லை சகோதரிகளாக இவங்க எல்லாருக்கும் தெரிகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இப்போ மேடையில் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இந்திரஜித் அண்ணன் தான். உண்மையிலேயே எங்களுக்கு மாணிக்க வாசகர் கொடுத்த பரிசுன்னு தான் நான் சொல்லணும். அவங்களுக்கு இப்போ ஒரு பொன்னாடை போற்றுகிறேன்.